பசங்களுக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேங்க. அதனால காலையில 8:15க்கு ஸ்கூல்ல இருக்கணுமா. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? நம்ம எப்பவுமே வந்து 7:30 அந்த மாதிரி தான் எழுந்துப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தான் நான் ஸ்க்ரம்பிள்டு எக் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இதுக்கு 4 எக் எடுத்துட்டு அதில கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பீட் பண்ணிட்டு, இந்த மில்க் ஆட் பண்ணுறதுனால நல்லா ப்ளஃபியா வரும் அந்த எக். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாயில வந்து அந்த எக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும் தான். வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். இத போட்டு எடுத்து குடுத்தோம்னு வைங்களேன், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி தான் நடக்கும். ஒருத்தர் வந்து கிச்சன்ல, ஒருத்தர் வந்து குழந்தைங்கள ரெடி பண்ணிட்டுருப்போம். பசங்க 2 பேருமே ப்ரோகிராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் போய் பார்த்தோன்னா, அவங்க ஹேப்பியா இருப்பாங்கல்ல, அதனால தான் போயிருந்தோம். குழந்தைங்க எல்லாருமே சூப்பரா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா பயங்கர வெயில். அது ஒண்ணு தான் கொஞ்சம் மைனஸா ஃபீல் ஆச்சு. பாவம் இல்லங்க, ரொம்ப நேரம் வெயில்ல நிக்கணும். நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. பச்சை குழந்தைங்கல்ல. ஸோ கஷ்டமா ஃபீல் ஆச்சு. ஆனா, பசங்க ஒருத்தர் கூட டயர்ட் ஆகவே இல்லங்க. அது ஒரு ஏஜ் தான் இல்லையா? சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. பசங்க 2 பேரையும் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் தனியா போயாச்சு. லவ் பண்ணும்போது இதே மாதிரி தான் தனியா போவோம்ல, அதே மாதிரி தான். இப்ப கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கலாம் ஆயிடுச்சு. குழந்தைங்களும் ஓரளவுக்கு பெரிய குழந்தைங்களாயிட்டாங்க. ஆனாலும் சான்ஸ் கிடைக்கும்போது இருக்கிறவங்கள கழட்டி விட்டுட்டு ஓடிருவோம். இந்த வீடியோ மட்டும் பசங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் செம்ம அடி விழும்னு நெனைக்கிறேன்.